ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் சிரமப்படுகிறவர்கள், அதற்கான விடுதலையை நோக்கி, தாயை நோக்கி வருகிறவர்களுக்கு நிச்சயமாக நாம் முழுமையான தீர்வை கொடுக்கிறோம். இன்று வரைக்கும் அதற்காக தாயிடம் உத்தரவு வாங்கி பல காரியங்கள் நற்செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முள்ளு குத்திருச்சுன்னு வர்றாங்களா, நிச்சயமாக அந்த முள்ளை எடுத்து மீண்டும் முள்ளு குத்தாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை செய்து அதற்கான மருந்திட்டு அந்த காயத்தை ஆற்றி அது சூடே தெரியாத அளவிற்கு நாம் தாயுடைய ஆசீர்வாதத்தில் அவளுடைய அருள் வாக்கினால் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் என்பது தெய்வ காரியங்கள். தீய சக்திகளுடைய காரியங்கள் என்பது அழிப்பது, ஒழிப்பது, கெடுப்பது, உடைப்பது, நாசகார செயல்களில் ஈடுபடுவது, இப்படியான விஷயங்களில் பல பேருக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து அவர்களுக்கு குடும்பத்தை முடக்குவது, சொத்து சுகத்தை இழந்து அவர்களுக்கு சொல்லனா துயரங்களை கொடுக்கக்கூடியதாக செய்து அதன் கண்களில் பார்த்து அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு கொடூரம் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய பிறப்பின் அந்த பாவத்தின் கணக்குகள் எப்படி ஏற்றப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. பேரன்பு கொண்டவர்களும் இருக்காங்க, பெரும் கொடூரம் மனம் படைத்தவர்களும் இருக்காங்க. மக்கள் வரிப்பணத்தை ஆடபாடமாக செலவு செய்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து மக்கள் தேவைக்காக போய் நிற்கும் பொழுது காலால் எட்டி உதைத்து அந்த மக்களை காரி உமிழ்ந்து அவர்களையே கேள்விக்குறியாக்கக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் நேர்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், இவன் திருடி திங்கிறான், அவன் அப்படி கொள்ளையடிக்கிறான், இவன் இப்படி கொள்ளையடிக்கிறான், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறான், அவனெல்லாம் நல்லா இருக்கான், நான் என்ன சின்ன தவறு தானே பண்ணிக்கிட்டேன், என்ன பெருசாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் செய்த காரியத்திற்கு, அந்த கர்ம வினைக்கு, அந்த ஒரு தவறான செயலுக்கு இங்கே நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் உருவாகிவிட்டார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை கைகாமிக்கிறார்கள். கெட்டவர்களை கைகாமிச்சு நீயும் கெட்டு நாசமாக போக போறியா, அவன் அப்படியே இருக்கான்னா நீயும் அப்படி போக போறியா, அவன் மண்ணை திங்கிறானா நீயும் திங்க போறியா, அவன் கள்ள திங்கிறானா நீயும் திங்க போறியா, அவன் மலத்தின் மீது படுத்து உறங்குகிறான் என்றால் அவனுடன் சேர்ந்து பிறழ்கிற என்னுடைய புத்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்க. இப்படி தான் மனிதர்களுடைய புத்தி தடுமாறிக்கொண்டும் தடம் மாறிக்கொண்டும் பல்வேறு விஷயங்களில் பணம், காசு, பொருள் சேர்க்கை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இங்கே வாழக்கூடிய மனிதர்களை சுரண்டி திங்கக்கூடிய கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அரசியலின் அடித்தளம் கட்டமைப்பே அப்படி உருவாகிவிட்டது. அதுவும் இந்த ஏறத்தாழ இந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் படக்கூடிய சொல்லனா துயரங்களை நீங்கள் தினம் தினம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய